கவிஞர் கண்ணதாசன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. இவரை மாதிரி மக்களால கொண்டாடப்பட்ட போற்றி புகழப்பட்ட கவிஞர் யாருமே கிடையாது. அதே நேரத்துல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய குறைகளை அவர்கிட்ட சொல்லலாம். அவர் மற்றவங்க மாதிரி எதையுமே மறைச்சதில்லை. மற்ற கவிஞர்களுக்கெல்லாம் இல்லாத மிகச்சிறந்த சிறப்புகள் அவருக்கு பர்சனலா இருக்கு. அதனாலதான் மக்கள் இன்னும் அவரை கொண்டாடுறாங்க. அதுதான் கிட்டத்தட்ட அவர் நல்லா பாடலாசிரியரா மாறுறதுக்கு கூட காரணம்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட என்னென்ன தனிப்பட்ட நல்ல குணங்கள் இருந்தன, அதைத்தான் அவருடைய வாழ்விலே நடந்த சில சம்பவங்கள் மூலமாக அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது திரைக்கூடாரம், நான் செந்தில். ஒரு முறை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு ஒண்ணு கேட்கறாங்க. அந்த பாட்டை வந்து கண்ணதாசன் கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா விஸ்வநாதா இந்த பாட்டை நான் எப்படா எழுதுனேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்றாரு, அண்ணா இந்த பாட்டு நீங்க எழுதின பாட்டு இல்லைன்னா வாலி எழுதின பாட்டு தான் சொல்றாரு. ஏன்னா கண்ணதாசன் வந்து ஞாபகம் இல்லை. அவரு அப்படியா எப்படி எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கானியா, இடையா சூப்பரா எழுதிருக்கானு, என்ன எப்படியா வார்த்தை நம்ம போட்டுருக்கான், சிவா நம்ம சாயந்தரம் போய் அவனை போய் பார்த்துட்டு பாராட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சொன்னது மட்டும் இல்ல, அவர் வீட்டுக்கு பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் வாலியை போய் பார்த்துட்டு அந்த பாடலுக்கான பாராட்ட தெரிவிச்சுட்டு இவ்வளவு நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எப்படி ஒரு மனிதனை, ஒரு கவிஞனை நீங்க என்னைக்கா பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு இருந்த சமமான போட்டியாளர் வாலி மட்டும்தான். அதை பத்தி எல்லாம் கண்ணதாசன் கவலைப்படவே இல்லை. அதுக்கு காரணம் தெரியுங்களா? தமிழை அவர் அண்டையாக நினைத்தார். அதை அவர் புத்தகங்கள்ல கவிதைகள் எழுதியிருக்கிறார். எனக்கு உறவுக்காரங்க, எனக்கு சொந்தக்காரங்க, என்னுடைய நண்பர்கள் கைவிட்ட போது கூட தமிழ் அன்னை என்னை கைவிடவில்லை அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அந்த தமிழ் அன்னைக்கு தான் எப்படி சிறப்பு செய்யறோமோ, தான் எப்படி மரியாதை செய்யறோமோ, அதே மாதிரி இன்னொருத்தரும் செய்யறான். இன்னொருத்தரும் வந்து மரியாதை செய்யறான், இன்னொருத்தரும் நல்லது செய்யறான், நல்ல வார்த்தைகளை போடுறான். யோசிக்க முடியாத வார்த்தைகளை போட்டு பாடல் எழுதுறாங்க போது அந்த கொஞ்சம் கூட அந்த ஈகோ, பொறாமை எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அவர் வந்து உடனே போய் பாராட்டுறாரு. இப்படி ஏதாவது ஒரு கவிஞர்கள் அல்லது வந்து ஒரு திரை பிரபலங்கள் வந்து இன்னொருத்தர போய் நம்ம பாராட்டுறதா பார்த்தது வந்து ரொம்ப அபூர்வம். இதுல வியப்பு என்னன்னா, அந்த நல்ல குணம் பின்னாளில் அவர் கூடவே பழகினதுனால வாலிக்கும் கொத்திக்கிச்சு. வாலியும் தன்னை விட சின்ன பசங்களா இருந்தா கூட ஒரு நல்ல பாட்டை கேட்டா, நல்ல கவிதையை கேட்டா தொலைபேசி என்னை கண்டுபிடிச்சு அவர் வாலி சொல்லியிருக்காரு. ஸ்நேகன் வந்து தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காரு, பார்வதி தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. திடீர்னு வாலி போன் பண்ணுவாராம். போன் பண்ணி, அதாவது ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது அவங்களுக்குள்ளார, போன் பண்ணி யாரோ சூப்பரா இருந்திருக்கையா, எங்க அந்த வார்த்தையெல்லாம் பிடிக்கிற, பட்டை கிளம்பிட போ, செம போ அப்படின்னு வந்து ஸ்நேகன் கிட்டையும் பார்வதி கிட்டையும் சொல்லியிருக்காரு. நிறைய கவிஞர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இது எங்கிருந்து கத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? கண்ணதாசன் இருந்து கத்துக்கிட்டது. தமிழ் அன்னைக்கு சேவை செய்வதில் வந்து பொறாமை கண்ணதாசன் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான குணம் எனக்கு தெரிஞ்சு எந்த கவிஞரிடத்திலும், எந்த ஒரு திரைப்படங்களிடத்திலும், எந்த மனிதனிடத்திலும் நான் காணவில்லை. அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் அவருடைய குணம். ஒரு முறை இளம் கவிஞர்களிடத்துல வந்து அவர் பேசுறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து நல்ல பாடலாசிரியர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தகுதி வேணும் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. ஒரு 10 பாயிண்ட் சொல்லிட்டு வர்றாரு. சொல்லும் போது அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு, யாராவது உங்களை வந்து ஏன் பாட்டு எழுதுறீங்க, ஏன் கவிதை எழுதுறீங்க அப்படின்னு கேட்டா எந்த வித தயக்கமும் இல்லாம பணத்துக்காக தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. உங்க மனசாட்சி கேட்டாலும் அதையே சொல்லுங்க, நான் காசுக்காக தான் எழுதுறேன்னு சொல்லுங்கன்றாரு. இப்ப இருக்கிற எந்த கவிஞராவது, அதாவது நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்கள சொல்றேன், நான் வந்து காசுக்காக தான் எழுதுறேன்னு கோபனா சொல்ல மாட்டாங்க. கலை சேவை செய்ய வந்தேன், தமிழ் மேல ஆர்வத்தை, தமிழை வளர்க்க தான் நான் வந்தேன், இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். ஆனா அவர் தனது தனிப்பட்ட கவிதையிலே அதை எழுதியிருக்காரு, தனிப்பட்ட சுயசரித்திலே எழுதியிருக்காரு. நான் வந்து பணத்துக்காக தான் பாட்டு எழுதுறேன், பணத்துக்காக தான் கவிதை எழுதுறேன்ட்டு ஓப்பனா நேர்மையா ஒத்துக்கிட்ட ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டா அது கவிஞர் கண்ணதாசன் தான். அது அவருக்குள்ள இருக்கிற நேர்மையை காட்டுது. இன்னும் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு சமயத்துல வந்து அவர் தன்னுடைய சுயத்தை ஒதுக்காரு, ஏடாகுடமான இடத்துல அவர் இருக்காரு, நிறைய பெண்களோட இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க வந்து காவல்துறை வந்துடுறாங்க. அவர் கூட இருந்த சில பெண்களையும் வந்து கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. இவர் வந்து ஒரு கவிஞர்னால இவரை வந்து ஒரு கைது செய்யல, விட்டுட்டு போறாங்க. அப்ப அவர் அந்த காவல்துறை சொல்றாரு, அவங்க மட்டும் தப்பு பண்ணல, நானும் தான் தப்பு பண்ணேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. எந்த ஒரு பிரபலம், ஒரு கவிஞன், ஒரு மனிதன் இப்படி சொல்லுவான்? இப்ப இருக்கிற எல்லா திரைப்பிரபலங்களும் மனிதர்களும் ரொம்ப யோக்கியர்களா? இதெல்லாம் செய்தே இருக்க மாட்டாங்களா? யாரும் சொல்றது இல்லை, அவ்வளவுதான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பிச்சோம் பொழைச்சோம், நம்ம பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது, இந்த இடத்த விட்டு ஓடி கொண்டுதான் ஓடுவாங்க. ஆனா ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், அதுக்காக அவர் பண்ணது நான் சரின்னு சொல்லவே இல்லை. ஆனா
தைரியமா துணிச்சலா என்னை கைது பண்ணிட்டு போங்க, நானும் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்ற ஒரு நேர்மை இருக்குல்ல, என்னை வந்து பிரமிக்க வைக்குது. அது அவருடைய கவிதைகள் பாடல்களை தாண்டி எனக்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையை உண்டாகுது. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. அடுத்தது, மனிதன் வந்து தன்னை பத்தி என்ன நினைப்பான்னு அவர் துளி கூட கவலைப்படவே கிடையாது. நான் இதை பேசினா இவன் என்ன நினைக்க போறான், இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போயிட்டா இவன் என்ன நினைப்பான், இவன் என்ன, எதை பத்தி அவர் யோசிச்சதே கிடையாது. அவர் மனசுக்கு என்ன பண்ணுதோ அதான் பண்ணுவார். ஆரம்பத்துல திராவிட கட்சியில இருந்தாரு, அதுக்கப்புறமேலு அவருக்கு திராவிட கட்சியினுடைய செயல்பாடுகள் பிடிக்கல. காரணம், பல காரணங்கள் சொல்லலாம், இந்த காரணம் இல்ல, அதுக்கு நேரம் இல்ல. தனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அவருக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடம் நமக்கு சரியில்லை அப்படின்ட்டு அவர் வேற கட்சிக்கு போறாரு. அந்த கட்சியில கொஞ்ச நாள் இருக்காரு. அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுற கொள்கைக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. அப்ப வேற கட்சிக்கு போறாரு. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது என்ன அவர் கட்சியா தாவிட்டு இருக்காரு, மத்தவங்க வந்து தூட்ட மாட்டானா அப்படின்னு யோசிக்க மாட்டாரா நம்ம நினைப்போம். ஆனா அவருடைய முழு வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது அவர் பாடல் எழுதும் போதும் சரி, அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அவர் கொண்ட கொள்கையிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் மனுஷன் இப்படி தன்னை நினைச்சுக்குவானே, மனுஷன் இப்படி தன்னை பேசுவானே அப்படின்னு அவர் யோசிச்சதே இல்லை. இது ஒரு மிக சிறந்த குவாலிட்டி. நமக்கு வர்ற பல கஷ்டங்கள், நம்ம எடுக்கிற தவறான முடிவுகளுக்கு முக்கியமான காரணமே இவன் என்ன நினைச்சுக்குவானோ, அவன் என்ன நினைச்சுக்குவானோ, இவன் இப்படி பேசிட்டா என்ன பண்றது, அவன் இப்படி இன்னும் பேசிட்டா என்ன பண்றது. இதனாலேயே நம்ம பல தவறுகள் செய்கிறோம், பல அவமானங்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் இல்லாத ஒரு சிறந்த கவிஞர் மனிதன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். வெளிநாட்டுக்கு வந்து போறாரு, ஒரு நாள் அமெரிக்கா போறாரு. அங்க போய் வந்து தமிழர்கள் மத்தியில பேசுறாரு. பேசி முடிச்சத உடனே அங்க இருந்த தமிழர்கள் அவருக்கு வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பணம் கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த பணத்தை அவர் வாங்கின உடனே என்ன சொல்றாருன்னா, இங்க பக்கத்துல எங்கேயாவது வந்து ஆதரவற்றவர்கள் இல்லம் இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சேரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க, இந்த காசு அப்படியே அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இயல்பா இதை யாரும் செய்ய மாட்டாங்க, அவர் செய்யறாரு. இதுல கூட பெரிய விஷயம் கிடையாது. அவர் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாரு, நீங்க நேரா போய் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு இன்னொருத்திட்ட போய் கொடுக்க சொல்றீங்க, அவர் சரியா கொடுப்பாரான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை இதுலதான் அந்த யதார்த்தம், அந்த அவருடைய தனித்தன்மை தான் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் இல்லாதவங்களுக்கு தான் காசு கொடுக்க சொன்னேன், அவரே அதை வச்சுக்கிட்டாருன்னா அவரும் இல்லாதவங்க தான் நினைச்சிட்டு போறேன் இல்லைன்னு இருக்கு அப்படின்ட்டு ஈஸியா. ரெண்டாவது ஒரு சம்பவம் இருக்கு. பாடல் எழுதிட்டு பணம் வாங்கிட்டு வெளியில வருவாராம், அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே வருவாராம். வெளியில வந்த உடனே யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம், என் குடும்ப கஷ்டம், இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டா உள்ள அப்படியே வாங்கிட்டு வந்த காசை அப்படியே கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து அவரே வறுமையில இருந்தாரு, அவரே கடன்ல இருந்தாரு, அவருக்கே நிறைய பிரச்சனை, அவருக்கே செலவுக்கு நிறைய தேவைப்படும். அதன் மத்தியிலும் ஒருத்தன் வந்து இல்லாதவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வரவே வராது. அதனால்தான் அவர் இன்னைக்கும் தன்னுடைய குறைகளை எல்லாம் கடந்து சிறந்த மனிதனாகவும் சிறந்த கவிஞனாகவும் விளங்குவதற்கான காரணம் இப்படிப்பட்ட தனித்தன்மை தான் காரணம். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அவர் எப்பயுமே நிகழ்காலத்தில் தான் வாழ்ந்தார். அவர் வந்து வருங்காலத்துக்காக வாழவும் இல்லை, கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டதுமே இல்லை. அதை வந்து அவர் தன்னுடைய பாடல்கள் கவிதைகளே பல தடவை சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எதிர்காலத்தை பத்தி நம்ம சிந்திக்கலன்னா நம்மளால சேமிச்சு வைக்க முடியாது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது, பாதுகாப்பா இருக்காதுங்கிறது ஒரு பார்வை. அதே நேரத்துல இந்த ஞானி எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓசோ, சில முனிவர்கள், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் சேர்த்து வைப்பா, எதிர்காலத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைப்பா, ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு வைப்பா, கொஞ்சம் சேர்த்து வைப்பா, உன் பையன் பேர்ல கொஞ்சம் போட்டு வைப்பா, அதெல்லாம் வந்து அவங்க காலையிலேயே உருவாது. எல்லா வேதத்திலையும், பைபிள்லயும் கூட சரி, குரான்லயும் சரி, கீதையிலும் சரி ஒரு விஷயம் போட்டிருக்கு. என்னன்னா, நீ வந்து கடவுளை நம்பு, அன்னைக்காக வாழு, எதிர்காலத்தை வந்து நினைச்சு கவலைப்படாத, அதுக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத, குருவி காக்காவெல்லாம் பாரு, அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா இருக்குது, காலையில எழுந்திரிச்ச உடனே அதுக்கு தனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அது நம்புது. அந்த மாதிரி நீ வாழு. ஞானி வாழ்க்கை வந்து அவர் வாழ்ந்தாருன்னு தான் சொல்லணும். அது இயல்பா நிறைய பேரால முடியாது. ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்ந்த, அதாவது பல பாடல்களே இருக்கும். கடவுளை அனுப்பி வச்சிருக்காரு. இந்த வானம், இந்த மலை, இந்த பறவை, இந்த குழந்தை, ஒரு சாலையில போகும்போது ஒரு சிரிக்கிற குழந்தை, ஒரு வயதான பெரியவர் வந்து தன்னுடைய வயதான மனைவிக்கு வந்து பூ வச்சு விடுறது, ஒரு குயில் கத்துறது, ஒரு மயில் ஆடுறது, அழகான மாலை நேரத்துல பெய்கிற ஒரு அழகான மலை, இதெல்லாம் ஒரு பாடல்கள் எழுதியிருக்காரு. அவன் பார்க்கும்போது அப்படியே அவர் வாழ்ந்தார். ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள். எப்பயுமே இந்த தாழ் உள்ளவனை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் அவமானப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ முடியவே முடியாது. எந்த துன்பம் வந்தாலும் அவன் அதுல இருந்து டக்குன்னு மீண்டு வந்துருவான். அடுத்த நாளே அவன் வந்து இயற்கை அனுபவிக்க போயிடுவான். அடுத்த நாளே அவனுக்கு இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்க போயிடுவான்.
6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும், நமக்கு வறுமை வந்துருமா, இல்ல நமக்கு கஷ்டம் வந்துருமா, நமக்கு மரணம் வந்துருமா, இதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். எப்படி ஒரு பறவை தன் படைத்த இறைவன் வந்து தன்னை காப்பாத்துவார்னு சொல்லி சந்தோஷமா சுற்றி திரியுதோ அது போல அப்படிப்பட்டவங்களால தான் சுதந்திரமா சிந்திக்க முடியும். அப்படிப்பட்டவங்களால தான் இயற்கை அழகா வர்ணிச்சு எழுத முடியும். அப்படிப்பட்டவங்களால தான் மற்றவர்கள் பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவனுக்கு கவிதையா தெரியும். கண்ணதாசனுடைய கவிதைகள் பாடல்கள் நம்ம பார்க்கும்போது இது இந்த சின்ன விஷயத்துல அவர் அழகா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் காதல மட்டும் இல்ல, அவர் குழந்தை சிரிப்புல இருந்து, காதல்ல இருந்து, தத்துவத்தில இருந்து, மரணத்தில இருந்து அவர் வந்து எல்லாவற்றிலும் உள்ள அழகை அவர் நேசித்தார். எல்லாவற்றையும் அனுபவித்தார். அனுபவிப்பதற்காகவே தான் இருப்பதாக அவர் நம்பினார். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிதாக நினைத்தார். நிகழ்காலத்திலே மட்டும் வாழ்கிற ஒரு ஞானியின் வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அதனாலதான் அவரால் சிறந்த படைப்புகள் அவரால் தர முடிந்தது. அதனாலதான் இன்னைக்கும் அவருடைய குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு நிறைகளை மட்டுமே இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மறக்காம கருத்துக்களை பதிவு செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நன்றி.